கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேதத்தை அறிந்தவருக்கு இந்த ராகேல் யார், ராகேலுடைய நிலைமை என்ன என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். நேரடியாக இந்த வசனத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் 3 இருக்கிறது. ஒன்று, நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு செவி கொடுக்கின்ற கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். எப்படிப்பட்டவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்பதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. ஒருவேளை மனிதர்கள் என்ன செய்வார்கள், தகுதிக்கேற்ற வண்ணமாக அவர்களுக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிற மக்களாக இருப்போம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அல்லது எந்த விதமான அடையாளங்களும் இல்லாத ஒரு மனிதன் கூப்பிடும் பொழுது அவரை குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஆள் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் பேசும் பொழுது, அவர்கள் கூப்பிடும் பொழுது உடனே நாம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் கடவுள் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுத்து கேட்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படி ராகேலை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்டு 2 காரியத்தை கடவுள் செய்கின்றார். ஒன்று, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. இங்கே நினைத்தருளினார் என்றால் ராகேலை மறந்துவிட்டார் என்ற அர்த்தம் அல்லவே அல்ல. ராகேலுக்குரியதான பிரச்சனையை கடவுள் தன் கரத்திலே எடுத்து கொள்ளுகிறார். ஆம், என் மகள் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டமான சூழ்நிலை நான் உணர்ந்திருக்கின்றேன். அது உண்மைதான். என் பிள்ளை இந்த பாடுகளுக்குள்ளாக, இந்த பிரச்சனைக்குள்ளாய் போகிறது. அவளுக்கு உண்மையாகவே மிகுந்த வருத்தத்தையும் வலியும் தருகிறது என்பதை ஆண்டவர் உணர்ந்து கொண்டு நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு கடவுள் வந்து விடுகின்றார். இதை தான் முதற் பகுதியிலே படிக்கின்றோம். தேவன் ராகேலை நினைத்தருளினார் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் கொண்டு போகிறதான முறையீடுகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்களை கடவுள் கேட்கிறவராக இருக்கிற மாத்திரமல்ல, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் நினைத்து பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய வழிகள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ளுகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ராகேலை நினைத்தருளின கடவுள் நம்மை நினைக்கின்றவராக இருக்கின்றார். 3ஆவதாக இங்கே என்ன பார்க்கிறோம், அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று தமிழில் நாம் வாசிக்கிறோம். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இதையே நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால், God enabled ராகேல் டு கெட் கன்சீவ்ட் என்று நாம் சொல்ல முடியும். ராகேலை கடவுள் என்ன செய்கின்றார், கர்ப்பம் தரிக்கும்படியான அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள, அதற்கான தகுதியை, அதற்கான வாய்ப்பை, அதற்கான எல்லா விதமான அனுகூலமான காரியத்தை ராகேலுக்குள்ளாக கடவுள் அனுப்புகின்றார். இதுவரையிலும் ராகேல் கருத்தரிக்க முடியாத ஒரு மகளாக இருந்தால், ஆனால் கடவுள் நினைத்தருளி God enables ராகேல் டு கெட் கன்சீவ்டு. கடவுள் என்ன செய்கின்றார், ராகேலை கருத்தரிக்கும்படியாய் அவர் அதற்கான பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதுதான் 3வது நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம். கடவுள் உங்களையும் என்னையும் பலனடையும்படியாய் செய்கிறார். God enables you and me to do many more things, great things. ஏனென்றால் அவர் நம்மை நினைக்கின்ற கடவுளாக இருக்கிறார். என்னால் முடியாது, எனக்கு அதற்கான தகுதி இல்லை, எனக்கு இப்பொழுது அதற்கான சூழ்நிலை இல்லை,
இதெல்லாம் நான் செய்வேன் என்றால் எனக்கு எல்லாமே பாதகமாகத்தான் இருக்கிறது. என்னால் இது முடியுமா? நான் இதை நிறைவேற்ற முடியுமா? நான் இதை செய்ய துணிவேனானால் என் காரியங்கள் என்னவாகும்? இப்படியெல்லாம் என்னால் இது முடியுமா என்று கேட்கிற கேள்விக்கு ராகேல் மூலமாய் கடவுள் சொல்லுகிறார், உன்னால் முடிகிறதோ இல்லையோ, பட் God enables you to do as God enabled Rachel to get conceived. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ராகேலை கருத்தரிக்கும்படியான பலனை உண்டாக்கி கொடுத்த கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது நாம் எதிர்பார்க்கிறதான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் கரத்தினாலே காரியங்களை செய்வதற்கான எல்லா பலனையும் கடவுள் நமக்குள்ளாய் கொடுக்கிறார். ஆகையினால்தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். ராகேலை நினைத்தருளி ராகேலை பலப்படுத்தின கடவுள் எங்களை பலப்படுத்தி எங்கள் மூலமாய் கர்த்தாவை பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.